தேவராட்டத்தில் கௌதம் கார்த்திக் உங்கள் சாய்ஸா தயாரிப்பாளர் சாய்ஸா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னீங்க சார். அது வந்து கௌதம் கார்த்திக் வச்சு தான் சார் பண்ணலான்னு இருந்தேன். அதாவது கௌதம் கார்த்திக் சார், அர்ஜுன் சார் அப்பா, குஷ்பு மேம் அம்மா, கௌதம் கார்த்திக் வந்து பையன். இதான் சார் அந்த அந்த கிராஃப். ஸோ இது அந்த கதை பண்ணும்போது அர்ஜுன் சார்னா அவர் முகமும் இவர் முகமும் ஒரு சின்ன அந்த ஒரு சைனீஸ் ஒரு பர்மா அந்த ஒரு ஒரு இதில் இருக்கும், மேட்சிங்காக இருக்குங்கிறக்காண்டி அதை பண்ணேன் சார். பர்மாலேருந்து வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது பண்ணியிருந்தேன் சார். அது அப்புறம் ரெங்குன் பண்ணிட்டார் அவர். அந்த இதில் பண்ணதை பண்ண அப்போ அது மிஸ் ஆகி போச்சு சார். மிஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொம்பன் வேறு மாதிரியே போயிடுச்சு சார். அப்போ ஞானவேல் சாருக்கு வந்து என்னடான்னா கொம்பன் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு சார். அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு. அப்புறம் படத்துக்கு வேறு கார் வாங்கி கொடுத்தாரு. கார் வாங்கி கொடுத்தோடனே சரி சென்டிமெண்ட்டாக என்னடா கார்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அப்புறம் அவருக்கு சாருக்கு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணேன் சார். அந்த அட்வான்ஸ் நின்றுட்டே இருக்குது சார். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ அப்புறம் கார்த்தி சார் பண்ணுவோமா, மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொம்பன் 2 பண்ணுவோமா, இப்படிலாம் போச்சு சார். போகும்போது அப்புறம் ஒரு சின்ன யோசனையாகவே இருந்துச்சு. அப்போ சார் எனக்கு நீங்கள் வேகமாக பண்ணுங்கள், லேட் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ நாள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன எனக்கு கௌதம் கார்த்திக் தான் இருக்கிறாப்புல, இப்போ டேட்டா வந்து அவர் டேட்டு தான் இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு கௌதம் வச்சு பண்ணணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை சொல்மிக்க மந்திரம்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை நீங்கள் நேட்டிவிட்டி தானே நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த ஐடியாவை மட்டும் கேளுங்க அப்படின்ட்டு சொன்னேன். சொன்ன உடனே கௌதம் கார்த்திக் பையன், நவரச நாயகன் கார்த்தி சார் அப்பா, குஷ்பு மேம் அம்மா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் தூக்கிட்டு நவரச நாயகன் கார்த்தி சாரே வச்சேன். அப்பா பையன் சார் அப்பா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு லைனை கேட்டவர் சூப்பராக இருக்கே, ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ட்டார். உடனே ஃபோன் அடித்து சொன்னால் அங்கேருந்து இப்போ தான் சந்திரமொழி கையெழுத்து போட்டு வெளியே வரோங்கிறாங்க.